இன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் பர்வீன். இந்த 2வது எபிசோட்ல உங்களுடைய மேலும் பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கான பதில்களை பார்க்கலாம். முதல்ல திரு சயின்டிஸ்ட் சுந்தர் அப்படின்றவர் பல கேள்விகளை கேட்டிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா செல்லுல ஜீன் அப்படின்றது எங்க இருக்கும், ஜீன் மற்றும் ஜீனோம் இதற்கு என்ன வித்தியாசம், குரோமாட்டின் மற்றும் குரோமோசோம் இதற்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல மரபணுக்கள் ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, நமக்கு தெரியும் இல்லையா? சோ இது என்னது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அது எங்க இருக்கு? அதுல பாத்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, ஜீனு, ஜீனோம், குரோமாட்டின், குரோமோசோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அவருடைய கேள்வி. நாம ஒவ்வொருவரும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பாகங்களும் என்ன வேலை செய்யணும், எப்படி வேலை செய்யணும், என்ன என்சைம்களை, ஹார்மோன்களை எப்ப உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடல் பற்றிய அனைத்து தகவல்களும் வைத்திருக்கக்கூடிய பகுதி தான் டிஎன்ஏ. இத ஜெனடிக் இன்ஃபர்மேஷன், மரபியல் தகவல்கள் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு செல்களுக்கு உள்ளேயும் இந்த கருப்பகுதி நியூக்ளியஸ் அப்படின்னு இருக்கோ, இந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கிறது தான் டிஎன்ஏ. நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏவை எடுத்து பார்த்தா அது 2 மீட்டர் நீளத்துல இருக்கும். இந்த நீளமான டிஎன்ஏ ஒரு செல்லுக்குள்ள அடங்காது. ஏன்னா அந்த செல்லுடைய சைஸே வெறும் 6 மைக்ரான்கள் தான். அதனால இந்த டிஎன்ஏ டைட்டா முறுக்கி சுற்றப்பட்ட கயிறு மாதிரியான வடிவத்துல பேக் செய்யப்பட்டு செல்லுக்குள்ள இருக்கும். இதன் மூலமா நீளமான ஒரு டிஎன்ஏவை ஒரு சின்ன செல்லுக்குள்ள அடக்கலாம். இதுதான் நாம குரோமோசோம் அப்படின்னு சொல்றோம். இது எப்படின்னா நீளமான ஒரு நூலை டைட்டா சுற்றி நூல்கண்டு மாதிரி ஒரு சின்ன இடத்துல வைக்கிற மாதிரி தான். இப்படி சுற்றி வச்சா நிறைய நூல்களை ஒரு இடத்துல அடுக்கலாம். அந்த மாதிரி தான் டிஎன்ஏவும் நம்ம செல்லுக்குள்ள சுற்றப்பட்ட நிலையில இருக்கு. சரி, ஜீன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஜீன் அப்படின்னா என்னன்னா, இந்த நீளமான டிஎன்ஏல ஒரு சின்ன சின்ன துண்டு பகுதிகளை நம்ம தனித்தனியா எடுத்தா அதுதான் நம்ம ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த ஜீன்கள் அப்படின்றது நம்மளுடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு குறிப்பிட்ட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்றதா இருக்கும். சோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளட் குரூப் எந்த ரத்த வகையா இருக்கணும் அப்படின்றத குறிக்கிறதுக்கு ஒரு ஜீன் இருக்கும். நம்மளுடைய கண்ணுடைய கருவழி என்ன கலர்ல இருக்கணும், கருப்பா இருக்கணுமா, கிரேவா இருக்கணுமா, பிரவுனா இருக்கணுமான்னு சொல்லிட்டு அதை குறிக்கிறதுக்கு ஒரு ஜீன் இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு அமைப்புகளையும் வேலை செய்யற அந்த ஃபங்க்ஷனையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த டிஎன்ஏல துண்டு துண்டா நிறைய பகுதிகள் இருக்கும். இததான் நாம ஜீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ ஜீனுக்கும் ஜீனோமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற மொத்த டிஎன்ஏவை தான் நாம ஜீனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற எல்லா டிஎன்ஏவும் அடங்கும். அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற செல்லுல ஒரு உறுப்பு இருக்கு, அதுக்குள்ளயும் டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏ இந்த மாதிரி நியூக்ளியஸ்ல இருக்கிற டிஎன்ஏ, மைட்டோகாண்ட்ரியால இருக்கிற டிஎன்ஏ ரெண்டும் சேர்ந்து ஒரு செல்குள்ள இருக்கிற மொத்த டிஎன்ஏவை நம்ம ஜீனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த குரோமோசோம ஒரு பக்கம் இழுத்து பார்த்தா நீளமா நூல் மாதிரி இருக்கும். இதை நாம குரோமாட்டின் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். இதை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா இந்த டிஎன்ஏக்கள் ஹிஸ்டோன் அப்படின்ற ஒரு வகையான புரோட்டீன்கள்ல சுற்றி வைக்கப்பட்ட நிலையில இருக்கும். இத நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீளமான இந்த டிஎன்ஏ 8 ஹிஸ்டோன் புரோட்டீன்களால சுற்றப்பட்டு இருக்கும். சிறிது இடைவெளி விட்டு மறுபடியும் 8 ஹிஸ்டோன் புரோட்டீன்களால சுற்றப்பட்டு இருக்கும். இப்படி 2 மீட்டர் நீளமுள்ள டிஎன்ஏ ஹிஸ்டோன் புரோட்டீன்களால சுற்றப்பட்டு இருக்கும் இந்த அமைப்பு தான் குரோமோசோம். சோ இந்த மாதிரி ஒரு செல்குள்ள 46 குரோமோசோம்கள் 23 ஜோடிகளா இருக்கு. 2வது கேள்வியை பார்க்கலாம். திரு சதீஷ்குமார் அவங்க கேட்டிருக்காங்க, 7ஆம் அறிவு படத்தில் மரபியல் மூலம் பரம்பரை நோய்களை குணமாக்க முடியும், பரம்பரை திறமைகளை மறுபடியும் கொண்டு வர முடியும் என்று காட்டினார்களே, இது நிஜத்தில் சாத்தியமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சோ இதே கேள்வியதான் திரு பரத் அசோகன் அவர்களுமே கேட்டிருக்காங்க. அதாவது சூர்யாவுடைய 7ஆம் அறிவு படத்தை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா போதி தர்மருடைய அந்த குணாதிசயங்களையோ அவருடைய திறமைகளையுமே அவருடைய பரம்பரையில சூர்யா அவர்களுக்கு இன்டியூஸ் பண்ற மாதிரி அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிஜத்துல செய்ய முடியுமா, அது எவ்வளவு சாத்தியம் அப்படின்றத இவங்களுடைய கேள்வி. நிஜத்திலையும் நம்மளால இந்த மாதிரி செய்ய முடியும். இதோடைய பேரு எபிஜெனடிக் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஜெனடிக் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நாம சில சமயம் யாருமே சொல்லி தராம எந்த விதமான ஒரு பிராக்டிஸோ பயிற்சியோ இல்லாம சில வேலைகளையோ சில திறமைகளையுமே நாம காட்டுவோம். இதற்கு முன்னாடி நமக்கு யாருமே அந்த ட்ரைனிங்கே கொடுத்திருக்க மாட்டாங்க. சோ அது எப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய சில கேரக்டர்ஸ் குணாதிசயங்கள் நம்மளுடைய மரபணுக்குள்ள இருக்கும்.
அவை வந்து நமக்கு சில சமயம் வந்து இந்த மாதிரி வெளிவரும். சோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நல்ல வயலின் வாசிப்பாங்க, ஆனா அவங்க அப்பாவோ அம்மாவோ அந்த மாதிரி வயலின் வாசிச்சே இருக்க மாட்டாங்க. சில பேர் நல்ல டான்ஸ் ஆடுவாங்க, பரதநாட்டியம் ஆடுவாங்க. சில பேருக்கு நல்ல வரைகிற திறமை இருக்கும், நல்ல ஓடுவாங்க, ரொம்ப ஃபாஸ்டா ஓடுவாங்க, கணக்கு போடுற திறமை இருக்கும் வேகமா. சோ இந்த மாதிரி சில திறமைகள், சில கேரக்டர்ஸ் இல்லைன்னா சில பொருட்களை பார்த்து பயப்படுவாங்க. இந்த மாதிரியான சில குணாதிசயங்கள் வந்து பரம்பரையா நம்மளுடைய முன்னோர்கள் கிட்ட இருந்து ஜீன் வழியா நமக்கு வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, என்னெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்டாங்க அப்படின்ற சில கேரக்டர்ஸ், அவங்களுடைய நினைவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய டிஎன்ஏல இருக்கும். அவை வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து கடத்தப்படும். இதை நாம ஜெனடிக் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், அதாவது மரபியல் நினைவானம். சோ அதன் மூலமா என்ன ஆகும்னா வந்து அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு வந்து எப்படி வாழணும், எந்த சமயத்துல என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்ற சில டிஃபால்ட்டான குணாதிசயங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தப்படும். இது நம்ம ஜெனடிக் இம்பிரிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதாவது மரபியல் முத்திரை. நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எந்த சமயத்துல எதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படின்ற அந்த அவங்களுடைய அந்த கேரக்டர்ஸை வந்து அவங்க டிஎன்ஏல வந்து பதிஞ்சு வைக்கப்படும், ஜீன் லெவல்ல வந்து பதிஞ்சு வைக்கப்படும். சோ இதுதான் நம்ம வந்து ஜெனடிக் இம்பிரிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது பாத்தீங்கன்னா வந்து எபிஜெனடிக்ஸ் அப்படின்ற ஒரு முறையில அடுத்தடுத்த பரம்பரைகளுக்கு வந்து ஜீன்கள் மூலமா கடத்தப்படுது. இந்த எபிஜெனடிக்ஸ் அப்படின்னா என்னன்னா டிஎன்ஏல வந்து சில வகையான சேஞ்சஸ் ஏற்படும். சோ அந்த சேஞ்சஸ்னால அந்த டிஎன்ஏவை அந்த ஜீன் வந்து அந்த இடத்துல இருக்கும், ஆனா அது வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. சோ இதுதான் வந்து எபிஜெனடிக்ஸ். இது வந்து மியூட்டேஷன் கிடையாது. மியூட்டேஷன் அப்படின்னா மரபியல் பிழை. டிஎன்ஏல ஒரு பகுதி வந்து காணாம போனாலோ இல்லைன்னா அதுல எக்ஸ்ட்ராவா ஒரு பகுதி வந்து ஆட் ஆனாலோ அந்த சமயத்துல அந்த ஜீனே வந்து வேலை செய்யாது. இது வந்து மியூட்டேஷன். ஆனா எபிஜெனடிக்ஸ் அப்படின்றது மியூட்டேஷன் கிடையாது. ஒரு முழுமையான ஒரு கேரக்டரை குறிக்கக்கூடிய ஜீன்கள் வந்து அந்த இடத்துல இருக்கும், ஆனா அந்த ஜீன்கள் வந்து ஒரு மறைந்த நிலையில அமைதியா இருக்கும். சோ இதுதான் வந்து நம்ம எபிஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த மாதிரி ஜீன்கள்ல ஏன் வந்து அந்த அமைதியான நிலை ஏற்படுது, அது ஏன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து டிஎன்ஏ மெத்திலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ஒரு ஜீன் வந்து ஒரு கேரக்டரை குறிக்கக்கூடியதா இருக்குன்னா அந்த ஜீனுடைய ஆரம்ப பகுதியை வந்து நம்ம ப்ரமோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆரம்ப பகுதியில ஒரு மீத்தேல் குரூப் CH3 அப்படின்ற ஒரு மீத்தேல் குரூப் வந்து அந்த ஜீனுடைய ஆரம்ப பகுதியில டிஎன்ஏல சேர்ந்துடும். சோ அப்போ அந்த டிஎன்ஏ வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது, அதனால புரோட்டீன் உற்பத்தி ஆகாது, அந்த கேரக்டர் வந்து வெளிப்படாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து இந்த டிஎன்ஏ வந்து சுற்றி வைக்கப்படுறதுக்காக ஹிஸ்டோன் அப்படின்ற புரோட்டீன்கள் இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ இந்த ஹிஸ்டோன் அப்படின்ற புரோட்டீன்களுமே வந்து இந்த மெத்திலேஷன் ஏற்படும். அதாவது மீத்தேல் அப்படின்ற ஒரு குரூப் வந்து எக்ஸ்ட்ராவா அந்த புரோட்டீன்கள்ல போய் ஆட் ஆயிடும். சோ அந்த சமயத்திலுமே வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட டிஎன்ஏ பகுதி ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது. சோ அந்த இடத்துல ஆக்சுவலா ஜீன் இருக்கு, ஆனா வந்து அது வந்து மெத்திலேட் ஆயிருக்கு. இது நம்ம மெத்திலேஷன் கேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது நம்ம தலையில தொப்பி போட்டுட்டு யாராவது வராங்க அப்படின்னா டக்குன்னு அவர் அடையாளம் தெரியாம இருக்கணும்னா நம்ம ஒரு கேப் போட்டு இப்படி குனிஞ்சிக்கிட்டா வந்து அவரால் நம்மள அடையாளம் பார்க்க முடியாது இல்லையா கும்பல்ல. சோ அந்த மாதிரி நம்ம யோசிச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி மெத்திலேட்டட் டிஎன்ஏ என்ன ஆகும்னா அந்த ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது. அப்படியே எக்ஸ்பிரஸ் ஆகாம அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து அது கடத்தப்படும். சோ இதுதான் நாம எபிஜெனடிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அந்த மாதிரி ஏன் நடக்குது அப்படின்னா வந்து அது சில காரணங்கள்னால நம்ம வாழக்கூடிய என்விரான்மெண்டல் சுற்றுப்புற சூழ்நிலைகளா இருக்கலாம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால டிஎன்ஏக்கள்ல நிறைய அங்கங்க ஜீன் பகுதிகளை வந்து இந்த மாதிரியான இந்த மெத்திலேஷன் வந்து ஏற்படும். இந்த எபிஜெனடிக்ஸ் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு ஆராய்ச்சியை எடுத்து பார்க்கலாம். 2013 அமெரிக்காவை சேர்ந்த எமோரி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த எபிஜெனடிக் சம்பந்தமான ரிசர்ச் வந்து செஞ்சாங்க. சோ பொதுவா நம்ம ஆராய்ச்சிகளை எதை வச்சு செய்வோம், லேப்ல இருக்கக்கூடிய இந்த அனிமல் எலி இதை வச்சுதான் வந்து செய்வோம் இல்லையா. சோ அதே மாதிரிதான் எலிகளை வைத்து இவங்க ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்க. சோ முதல்ல அந்த ரிசர்ச் குரூப் என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு ஆண் எலியை எடுத்துட்டு அதற்கு அசிட்டோபினோன் அப்படின்ற ஒரு கெமிக்கலை முகர்ந்து பார்க்க வச்சாங்க. அந்த கெமிக்கலுடைய ஸ்மெல் எப்படி இருக்கும்னா பாதாம் இருக்கு இல்லையா, அந்த பாதாமுடைய ஸ்மெல் மாதிரி இருக்கும். சோ அந்த எலி வந்து அந்த கெமிக்கலை ஸ்மெல் பண்ணிட்டே இருக்கும் போது அதோடைய கால்ல வந்து ஒரு மைல்டான எலக்ட்ரிக் ஷாக் வந்து கொடுத்தாங்க. சோ அப்ப அந்த எலி வந்து அப்படி அதிர்ந்துடுச்சு. ஏன்னா கீழே வந்து ஷாக் வச்சுட்டாங்க, அதே மாதிரி அந்த கெமிக்கலுமே வந்து அது முகந்து பார்த்துட்டு இருக்கு.
சோ இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து தொடர்ந்து 5 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 3 வேளை அப்படின்ற முறையில அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ தொடர்ந்து இப்படி ஒரு கெமிக்கலை முகர்ந்து பார்க்க வச்சுட்டு அதே சமயத்துல ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கையும் கொடுக்க அந்த எலி வந்து பயங்கரமா பயந்து போயிடுச்சு. சோ ஒரு 3 நாள் கழிச்சு வந்து ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ஷாக் மட்டும் கொடுக்காம வெறும் அந்த கெமிக்கலை மட்டும் வந்து முகர்ந்து பார்க்க வச்சாங்க. சோ அந்த சமயத்திலுமே அந்த எலி வந்து அதே மாதிரி ஒரு அதிர்வதை காமிச்சிச்சு. அதாவது ஷாக் அடிக்கும் போது எப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குமோ அதே ரியாக்ஷனை தான் அந்த எலி வந்து கொடுத்தது. சோ அதை தவிர்த்து இன்னொரு 10 நாட்கள் கழித்து என்ன பண்ணாங்க, அந்த ஆண் எலிய வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ரிசர்ச்சும் செய்யாத சாதாரண ஒரு பெண் எலி கூட இனப்பெருக்கம் செஞ்சு வச்சாங்க. அதன் பிறகு அந்த குட்டிகளை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த குட்டிகள் பிறந்த உடனே இதே மாதிரி அந்த ஆண் எலிக்கு கொடுத்த அதே அசிட்டோபினோன் அப்படின்ற அந்த கெமிக்கலை முகர்ந்து பார்க்க அந்த குட்டிகளுக்கு செஞ்சாங்க. சோ அப்ப அந்த பிறந்த குட்டிகள் என்ன பண்ணுச்சுன்னா வந்து அதே மாதிரி பயங்கரமா அதிர்வான ஒரு ரியாக்ஷனை கொடுத்துச்சு. அதாவது அவங்க அப்பா இருக்காரு இல்லையா ஆண் எலி, அவர் வந்து அந்த கெமிக்கலை முகர்ந்து பார்த்த பிறகும் பிளஸ் எலக்ட்ரிக் ஷாக் பண்ண பிறகும் எப்படி ஒரு ஷாக் ஆனாரு அதே ரியாக்ஷனை அந்த கெமிக்கலுக்கு எக்ஸ்போஸ் ஆன பிறகு அந்த குட்டிகளுமே வந்து செஞ்சிருச்சு. சோ அது மட்டும் இல்லாம அந்த குட்டிகளுக்கு பிறந்த அடுத்த குட்டிகள், சோ அப்படின்னு ஒரு 2-3 ஜெனரேஷனுக்கு அடுத்தடுத்து பிறந்த அந்த எலி குட்டிகளுமே வந்து அந்த கெமிக்கலை மட்டுமே முகர்ந்து பார்க்க வைத்தாலும் அதே ரியாக்ஷன் அது காமிச்சது. சோ இந்த ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரே ஒரு ஆண் எலிக்கு மட்டும்தான் ஒரு கெமிக்கலை முகர்ந்து பார்க்க வச்சு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தாங்க. ஆனா அதற்கு வந்து அது பயந்து போச்சு இல்லையா, அந்த பயம் அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிறந்த 3 தலைமுறையில வந்து அந்த எலிகளுக்குமே வந்து அந்த கேரக்டர் இருக்கு. சரிங்களா? சோ இப்படிதான் வந்து பரம்பரையா ஒருத்தருடைய ஒரு கேரக்டர் வந்து இந்த ஜீன் லெவல்ல வந்து கடத்தப்படுது அப்படின்றத இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. இத மேலும் ப்ரூஃப் பண்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்த ஆராய்ச்சி வந்து வேற வேற செட் ஆஃப் எலிகளை வச்சு செஞ்சு பார்த்தாங்க. எல்லாத்துக்குமே வந்து இதே மாதிரியான ரிசல்ட் தான் வந்துச்சு. சோ இந்த மாதிரி அந்த தாத்தா எலி வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து பயந்துச்சு இல்லையா, அது வந்து எப்படி அடுத்தடுத்த பரம்பரைகளுக்கு வந்து அது கடத்தப்படுது அப்படின்றத வந்து ஜெனட்டிக் லெவல்ல போய் பார்த்தா அந்த எலியோடைய ஸ்பெர்ம்ல OLFR 151 அப்படின்ற ஒரு ஜீன்ல வந்து இந்த மெத்திலேஷன் ஏற்பட்டிருக்கு. நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஜீனோடைய டிஎன்ஏல அந்த மெத்திலேஷன் அப்படின்ற மீத்தேல் குரூப் வந்து ஆட் ஆன பிறகு அது சைலண்டா இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே பரம்பரைக்கு வந்து கடத்தப்படணும். சோ அதே மாதிரி இந்த OLFR 151 அப்படின்ற அதோடைய ஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய இந்த ஜீன்ல வந்து இந்த மாதிரி மெத்திலேஷன் ஏற்பட்டிருக்கு. அந்த ஜீன் தான் வந்து இந்த மூளையில இந்த வாசனைக்கான அந்த சிக்னல் அனுப்பக்கூடிய ஜீன்களா இருக்கு. அந்த ஜீன்ல மெத்திலேஷன் ஏற்பட்டு அது வந்து அப்படியே சைலண்டா அடுத்தடுத்த பரம்பரைகளுக்கு கடத்தப்படுது. சோ ஒன்ஸ் அடுத்த பரம்பரையில இருக்கிற அந்த எலிகளுக்கு வந்து இதே ஸ்மெல்ல முகரும் போது அது வந்து தூண்டப்பட்டு அது வந்து வேலை செய்யும். சோ இந்த மாதிரி ஒரு சைலண்டா அடுத்தடுத்த பரம்பரைகளுக்கு கடத்தப்படுற இந்த ஜீன்ஸை வந்து நாம எபிஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்மளுடைய ஒரு செல்குள்ள இருக்கிற மொத்த டிஎன்ஏ உடைய நீளம் வந்து 6.4 பில்லியன் பேஸ் பேர்ஸ். சோ அதற்குள்ள என்னென்ன ஜீன்கள் எல்லாமே இருக்கு, அது என்னென்ன குணாதிசயங்களை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆல்ரெடி சீக்வன்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னா வந்து ஹியூமன் எபிஜீனோம் ப்ராஜெக்ட். அதாவது எந்தெந்த ஜீன்கள்ல இந்த மாதிரியான மெத்திலேஷன் ஏற்படும், சோ அதனால என்னென்ன விதமான பிரச்சனைகள், நோய்கள், மரபியல் நோய்கள் எல்லாமே வந்து நமக்கு ஏற்படும் அப்படின்றதுதான் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ஹியூமன் எபிஜீனோம் ப்ராஜெக்ட். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தாவுடைய ஒரு கேரக்டர் முதல்ல நமக்கு என்னன்னு தெரியணும், அது வந்து மெத்திலேட் ஆயிருக்கான்னு நமக்கு தெரியணும், அப்புறம் வந்து அதை நம்ம இன்டியூஸ் பண்ணணும். சோ அப்பதான் அந்த கேரக்டர்ஸ் வந்து நமக்கு வரும். இது எப்படின்னா வந்து ஒரு பெரிய வைக்கோல் புதருக்குள்ள நம்ம ஊசியை தேடுற மாதிரி தான். ஆனா இந்த மாதிரியான எபிஜெனடிக் ரிசர்ச் மூலமா நமக்கு என்ன பயன்பாடுகள் அப்படின்னா, பரம்பரையா வரக்கூடிய சில நோய்கள் இருக்கு, சில வகையான கேன்சர், நிறைய வந்து மூளை சம்பந்தமான பிரச்சனைகள், அப்புறமா வந்து இந்த டைப் 1 டயபெட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சர்க்கரை வியாதிகள், இந்த மாதிரி நிறைய பரம்பரையா வரக்கூடிய இந்த நோய்களுக்கான அந்த எபிஜீனோம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை வந்து டிமெத்திலேஷன் பண்றது, அந்த ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாம தடுக்கிறது எதுவோ அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்போ அந்த வியாதி வந்து நமக்கு வராம தடுக்கப்படும். சோ இதுதான் வந்து நம்மளுடைய அடுத்த கட்ட ஆராய்ச்சியா வந்து இருக்கு. இது வெறும் தியரி கிடையாதுங்க, இது நம்ம பிராக்டிகலாவும் சில வகையான நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். அது என்னன்னா மைலோ டிஸ்பிளாஸ்டிக் சிண்ட்ரோம் அப்படின்றது ரத்தத்துல வரக்கூடிய ஒரு வகையான புற்றுநோய். சோ இந்த கேன்சர் இருக்கிற பேஷண்ட்க்கு பாத்தீங்கன்னா ரத்த செல்கள் வந்து அதிக அளவுல உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். சோ அதற்கு என்ன காரணம்னா, இப்போ நம்மளுடைய ஒரு செல் வந்து 2 செல்லா இனப்பெருக்கம் செஞ்ச பிறகு அது வந்து ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் தேவையில்லாம அது வந்து அடுத்தடுத்து செல் சைக்கிளுக்கு போயிட்டு இருக்காது.
அது எப்படின்னா ஒரு செல் வந்து 2 செல்லா டிவைட் ஆன பிறகு அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த செல்லுல டியூமர் சப்ரசார் ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீன் இருக்கு. அது நம்மளுடைய எல்லா செல்களிலுமே இருக்கும். அந்த ஜீன் வேலை செஞ்சாதான் தேவையில்லாம அந்த செல் வந்து அடுத்து இனப்பெருக்கம் செய்யறத வந்து அது ஸ்டாப் பண்ணும். இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு என்னன்னா வந்து இந்த டியூமர் சப்ரசார் ஜீன் அப்படின்றது மெத்திலேட் ஆயிடும். அப்போ அந்த ஜீன் வந்து இருக்கும், ஆனா அதுங்க வேலை செய்யாது. சோ அதனால கட்டுக்கடங்காம அவங்களுக்கு செல் குரோத் ஆகும். அதனால அவங்களுக்கு வந்து ரத்தம் புற்றுநோய் வந்து ஏற்படுது. இதற்காக நாம அசாக்சிடின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து ஒரு கீமோதெரபி கேன்சர் பேஷண்ட்க்கு கொடுக்கிறது. அந்த அசாக்சிடின் அப்படின்ற அந்த மருந்து என்ன பண்ணுதுன்னா நேரா போய் அந்த டியூமர் சப்ரசார் ஜீன் மேல இருக்கிற அந்த மீத்தைல் குரூப்பை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுது. ஓகே, சோ ரிமூவ் பண்றதுனால என்ன ஆகுது, அந்த டியூமர் சப்ரசார் ஜீன் வந்து வேலை செய்யும். அப்போ வந்து அந்த கேன்சர் உருவாகிறத வந்து தடுக்கும். சோ இந்த மாதிரி எந்த ஜீனை வந்து மெத்திலேஷனை நம்ம ரிமூவ் பண்ணா எந்த நோய் குணமடையும் அப்படின்றத நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா இந்த மாதிரி பல்வேறு வகையான ஜெனடிக் டிசீசஸ் வந்து நம்ம கியூர் பண்ணலாம். அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னா திரு பரத் ஜி அவர்கள் கேட்டிருக்காங்க, which is the most currently dangerous virus அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில மிகவும் ஆபத்தான வைரஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ மிகவும் ஆபத்தான வைரஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது எபோலா வைரஸ். மார்பர்க் மற்றும் எபோலா அப்படின்னு சொல்லிட்டு 2 வைரஸ் இருக்கு. இவை வந்து ஹெமரஜிக் ஃபீவர் அப்படின்ற ரத்தத்துல கசிவுகளை உண்டாக்குற, உடல்ல ரத்த கசிவுகளை உண்டாக்குற வைரஸ். மார்பர்க் எபோலா இந்த 2 வைரஸுமே வந்து ஒரே ஃபேமிலி, ஒரே குடும்பத்தை சார்ந்த வைரஸ் தான். இதுல மார்பர்கை விட ரொம்ப ஆபத்தான வைரஸ் பாத்தீங்கன்னா வந்து எபோலா வைரஸ். ஒரு நோய் கிருமியோடைய வீரியத்தை நாம எதை வச்சு முடிவு பண்ணோம்னா அதை வந்து கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது 100 பேரை அந்த நோய் வந்து தாக்குச்சுன்னா அதன்ல எத்தனை பேர் இறந்து போறாங்க அப்படின்றத வச்சுதான் அந்த கிருமி வந்து வீரியமானதா இல்லையா அப்படின்றத நாம சொல்ல முடியும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த எபோலா வைரஸ் அப்படின்றது ரொம்ப ஆபத்தான வைரஸ். இதன் மூலமா தாக்கப்பட்டவங்கள வந்து 50% மேல வந்து இந்த கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் இருக்கு. சமீபத்துல இப்போ கூட வந்து ஆப்பிரிக்கா நாடுகள் உகாண்டால எல்லாமே வந்து இதோட அவுட் பிரேக் இருக்கு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து 90% வரைக்கும் வந்து மேக்சிமம் இதோடைய டெத் ரேட் வந்து இருக்கு. இந்த எபோலா வைரஸ் எப்படி பரவுதுன்னா வந்து காட்டு விலங்குகள், அதாவது முள்ளப்பன்றி, பார்க்குபைல், காட்டில் வாழக்கூடிய குரங்குகள், பழம் தின்னி வவ்வால்கள், இதன் மூலமா மனிதர்களுக்கும் ஒரு மனிதன்ல இருந்து இன்னொரு மனிதனுக்கு வந்து அவனுடைய எச்சில், உமிழ்நீர், வேர்வை, யூரின் இந்த மாதிரியான செக்ரேஷன்ஸ் மூலமா வந்து பரவுது. சோ இந்த வைரஸ் வந்து ஒருத்தருடைய உடலுக்குள்ள போனா அதிக ஃபீவரை ஏற்படுத்தும். உள் உறுப்புகள்ல எல்லாத்துமே வந்து ரத்த கசிவு ஏற்படுத்தும். சோ ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரத்த கசிவுகளை ஏற்படுத்தி உறுப்புகள் எல்லாமே வந்து செயலிழக்க செய்து வந்து மரணத்தை ஏற்படுத்து. இது வரைக்கும் இதற்கு ட்ரீட்மெண்டே கிடையாது. சோ அதனால இப்போ இருக்கக்கூடிய வைரஸ்லயே ரொம்ப ஆபத்தானது இந்த எபோலா வைரஸ் தான். நீங்க நினைக்கலாம் கொரோனா வைரஸ் தானே இப்போ இருக்கிறதுலயே ரொம்ப ஆபத்தான வைரஸா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அப்படி கிடையாது. இந்த கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட்டை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த COVID-19 வைரஸ் வந்து ஆரம்பிக்கும் போது அதோடைய கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் வந்து 21% இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது குறைந்து 17%. இப்போ உலக அளவுல வந்து இதோடைய கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் வந்து 7% இருக்கு. அதே மாதிரி இந்தியால வெறும் 4% தான் வந்து இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த COVID-19 அப்படின்ற பெருந்தொற்று இப்போ போயிட்டு இருக்கிறதுனால இதோடைய ஃபெட்டாலிட்டி ரேட்டை வந்து அக்யூரேட்டா நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. சோ இப்போ இருக்கிற நிலைமை வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து உலக அளவுல வெறும் 7% மட்டும்தான் இருக்கு. நீங்க கேட்கலாம், எபோலா வைரஸ் தான் வந்து COVID-19 விட ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்றீங்களே, அப்போ COVID-19க்கு பயந்துதான் நம்ம எல்லாமே லாக்டவுன்ல இருக்கிறோம் இல்லையா? சோ உலகமே வந்து அதனாலதான் சந்திச்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்ப இதுதானே ரொம்ப வீரியமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி கிடையாது. இந்த வைரஸ் எல்லாம் பரவக்கூடிய முறைகள் அப்படின்றது வேற, இந்த COVID-19 பரவக்கூடிய முறை அப்படின்றது வேற. இது வந்து நம்மளுடைய இந்த மேல் சுவாச பாதை, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட போய் முதல்ல அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து உள்ள போயிட்டு நிமோனியா காய்ச்சலை ஏற்படுத்துது. சோ நம்மளுடைய வாய் மற்றும் மூக்கு பகுதிகளில் தங்கி இருக்கிறதுனால எளிதா பேசும்போது உமிழ்நீர்ல இருந்தோ இல்லைன்னா வந்து சத்தமா பேசும்போது கூட அங்க தெரிக்கிற அந்த எச்சில இருந்து தும்பல்ல இருந்துமே வந்து இது ஈஸியா பரவுது. சோ இது பரவக்கூடிய ஸ்பீடுக்கு பயந்துதான் வந்து நாம என்ன பண்றோம், இந்த லாக்டவுன்ல வந்து இருக்கிறோம். திரு உமர் ஃபருக் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த கொரோனா பெருந்தொற்று எப்பொழுது முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு தொற்று நோய்கள் பாத்தீங்கன்னா பெருந்தொற்று நோய்கள் எப்போது முடிவுக்கு வரும் அப்படின்றது 2 விஷயம் சார்ந்ததா இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம சோசியல் எண்ட் அப்படின்னுவோம், இன்னொன்னு வந்து மெடிக்கல் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோசியல் எண்ட் அப்படின்னா வந்து சமுதாய லெவல்ல அந்த தொற்று நோய் வந்து முடிவுக்கு வருது. அதாவது மக்களுக்கு அந்த நோயை பற்றிய பயம் வந்து போயிடும். இதுதான் வந்து சோசியல் எண்ட். இப்பவே பாத்தீங்கன்னா இந்த கொரோனாவுக்கு எதிராக நாம என்ன பண்றோம், எத்தனை நாள் வந்து வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்குது, வெளியே போனோம், ஆபீஸ்க்கு போனோம்,
சம்பாதிக்க போனோம், படிக்கணும், ஸ்கூலுக்கு போனோம்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அதற்கான ப்ரிகாஷன்ஸ், அந்த தடுப்பு முறைகளை எடுத்துட்டு வெளியில போறாங்க இல்லையா. சோ இதுதான் வந்து சோசியல் எண்ட், சமுதாய லெவல்ல அதை பற்றி ஒரு முடிவுக்கு வருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து மெடிக்கல் எண்ட், மருத்துவ ரீதியாவே உண்மையிலேயே அந்த நோய் வந்து முடிவுக்கு வருது. சோ அது எப்படி நடக்கும் அப்படின்னா வந்து அந்த நோய்க்கான அந்த கேசஸ், அதனால அஃபெக்ட் ஆகிறவங்க வந்து குறையணும் படிப்படியா, அப்புறம் வந்து அந்த நோயே வந்து இல்லாம போகும். சோ இதுதான் வந்து மெடிக்கல் எண்ட். இந்த மாதிரியான மெடிக்கல் எண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த நோய்க்கான தடுப்பூசியை நாம கண்டுபிடிக்கணும். அப்போதான் வந்து நாம அந்த நோயை வந்து முற்றிலுமே ஒழிக்க முடியும். சோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி நிறைய வகையான பெருந்தொற்று நோய்கள் நமக்கு இருந்திருக்கு. ஈவன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற பெரிய போலியோ அப்படின்ற இந்த கொடுமையான நோய்கள் எல்லாமே வந்து நாம முழுவதுமா அதை அழிச்சிட்டோமே சொல்லலாம். சோ அதற்கு காரணம் என்னன்னா அதற்கான தடுப்பூசிகளை நாம கண்டுபிடிச்சதுனாலதான். சோ கொரோனாவும் அப்படிதான். நம்ம முதல்ல இந்த நோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடிக்கணும். அந்த தடுப்பூசி வந்து எல்லா மக்களுக்குமே வந்து சென்றடையணும். சோ எல்லா மக்களுக்குமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வளரணும். இதை நாம ஹெர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம், மந்தை நோய் எதிர்ப்பு சக்தி. எல்லா மக்களுக்குமே வந்து சமுதாயத்துல கொரோனாவுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி வளரணும். சோ அப்பதான் வந்து கம்ப்ளீட்டா இந்த நோயை வந்து குணப்படுத்த முடியும், இல்லைன்னா வந்து அது அழிஞ்சதா வந்து நாம சொல்ல முடியும். சோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும், ஆனா கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம நம்புவோம். இன்னும் நிறைய நேர்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் பதில் அளிக்கிறதுக்கு இந்த குறைந்த கால அளவு கண்டிப்பா பத்தாது. நம்ம சேனலான சயின்ஸ் இன்சைட்ஸ் வந்து பாருங்க. அதுல மனித உடல்ல இருக்கக்கூடிய வேற வேற உறுப்புகள் அமைப்பு எப்படி இருக்கு, அது எப்படி எல்லாம் வேலை செய்யுது, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அங்க வந்து உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, அதற்கான டீட்டெயிலான பதில்களையும் அதற்கான தனித்தனி வீடியோஸுமே வந்து நான் போடுறேன் கண்டிப்பா. இந்த வாய்ப்பை வழங்கிய திரு மொழியரசு அவர்களுக்கும் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனல் குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. மிக்க நன்றி மேடம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நேயர்களுக்காக இவ்வளவு நேரம் பொறுமையா பதில் சொன்னதுக்காக நேயர்கள் சார்பாகவும் சயின்ஸ் ஃபேக்ட் இன் தமிழ் குழு சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். சயின்ஸ் இன்சைட் அப்படின்ற சேனல்ல இது போல உயிரியல் சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான வீடியோக்களை அவங்களுடைய யூடியூப் தளத்தில் போட்டிருக்காங்க. அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க பாருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சயின்ஸ் ஃபேக்ட் இன் தமிழுடன்.